வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜியின் விடுதலை, நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு, குசியில் திமுகவினர். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜனவரி 22 வரை நீட்டித்து உள்ளது. 7 மாத காலமாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு அளிக்கப்பட உள்ள நிலையில், போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம் வாங்கிய குற்றச்சாட்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஜூன் 14 கைது செய்தனர். இதய பாதிப்பு ஏற்படவே ஆபரேஷன் செய்யப்பட்டது. 1 மாத காலம் மருத்துவமனையில் ஓய்வெடுத்த செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள். கடந்த 6 மாத காலத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 14 முறை நீட்டிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல நேற்றைய தினம் காணொலி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவலை ஜனவரி 22 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அல்லி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிக்கப்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் 3வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பாக கடந்த 9 நடைபெற்றது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சி. ஆரியமா சுந்தரம் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்கள் அனைத்தும் வழக்கின் விசாரணைக்கு ஏற்ப திருத்தப்பட்டு உள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்து இருந்தார். செந்தில் பாலாஜி வங்கி கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. 180 நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிட்டார்கள். அதேபோல் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததால் இந்த வழக்கில் வரும் ஜனவரி 12 அதாவது இன்றைய தினம் தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி எஸ். அல்லி அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட உள்ளதால் அவர் பொங்கல் பண்டிகைக்கு வீட்டிற்கு வந்து விடுவார் என்று அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் எதிர்பார்க்க தொடங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அநேகமாக செந்தில் பாலாஜியும் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தரப்பிலிருந்தும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.